Hello guys, welcome back. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Leetcode problems தான் பார்க்க போறோம். Leetcode 75 ன்னு நம்ம நார்மலா ப்ராப்ளம் டாப்ஸ்க்குள்ள போனா Leetcode 75 ன்னு ஒரு டாப் இருக்கும். அதுல வந்து டாப்பா இருக்க ஒரு மேக்ஸिमम கம்பெனிஸ்ல கேட்கக்கூடிய ஒரு 75 ப்ராப்ளம்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். இந்த பிளேலிஸ்ட் பொறுத்தவரை நான் ஒரு ப்ராப்ளமா அந்த 75 சால்வ் பண்ணிட்டே வரேன். சோ இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன பார்க்க போறோம்னா wait a minute. merge strings alternatively அப்படின்னா ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க. வேர்ட் 1 ன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, வேர்ட் 2 ன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் மெர்ஜ் பண்ணி ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் எனக்கு. ஆனா அதை எப்படி மெர்ஜ் பண்ணணும்னா ஆல்டர்னேட்டிவா மெர்ஜ் பண்ணணும். எப்படின்னா பாருங்களேன், இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஏபிசின்னு இருக்கு, ஸ்ட்ரிங் 2ல வந்து PQR அப்படின்னு இருக்கு. இப்போ ஏபிசிங்கிற ஸ்ட்ரிங்ல எப்படி நான் அவுட்புட் எனக்கு எப்படி வரணும்னா இதுல உள்ள ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஏ வந்துருச்சு, நெக்ஸ்ட் அடுத்து உள்ளது பி, அடுத்து பி, அடுத்து கியூ. இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் கிடைச்சிருச்சா, இந்த ஸ்ட்ரிங்கை தான் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணணும். சப்போஸ் இப்போ ரெண்டு ஸ்ட்ரிங்கோட லென்த்துமே சேமா இருக்கிறதுனால ஒவ்வொன்றும் அப்படியே ஆல்டர்னேட்டிவா பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ சப்போஸ் சேமா இல்லைன்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் வேர்டு ஃபர்ஸ்ட் லெட்டரு, நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸ்ட்ரிங்ல உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது பியா, அடுத்து பி ஆட் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் பி ஆட் பண்ணியிருக்காங்க, அடுத்து PQRS அப்படியே ஆட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வேர்டு 1ல வந்து ரெண்டு லெட்டர்ஸ் தான் இருக்கு, வேர்டு 2ல வந்து 4 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ ஆல்டர்னேட்டிவா 2 லெட்டருக்கு அப்புறம் பண்ண முடியாது, அதனால வந்து அதை ஸ்ட்ரைட்டா அப்படியே ஆட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுதான் வந்து நம்ம இப்போ இந்த ப்ராப்ளம்ல எப்படின்னு சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு நான் இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணோம், ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணுமா. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங்கு எனக்கு ஸ்ட்ரிங்கோட நேம் வந்து ஆன்சர்னு ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லாஸ்ட்டில் நான் என்ன பண்ணோம், ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுமா, ரிட்டர்ன் ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். இங்கே எனக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு இந்த லெட்டர் எடுத்துக்கிறேன், அதை ஒரு ஸ்ட்ரிங்கில் ஆட் பண்ணுறேன், அதாவது இங்கே ஆன்சருங்கிற ஸ்ட்ரிங்கில் ஆட் பண்ணுறேன். மறுபடியும் இந்த லெட்டர், அதாவது செகண்ட் வேர்டில் உள்ள லெட்டரை எடுத்துக்கிட்டு அதையும் ஸ்ட்ரிங்கில் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் எனக்கு ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருச்சுனாலும் நான் பேலன்ஸ் உள்ள எல்லா லெட்டரையுமே இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நார்மலாக நமக்கு வந்து இனிஷியல் பொசிஷன் தெரியும், எண்ட் வேல்யூ தெரியும் அப்படின்னா வந்து நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். அப்படி நமக்கு எந்த வேல்யூவும் தெரியல, எது எனக்கு ஸ்டார்டிங் பொசிஷன் எது வந்து எனக்கு எண்டிங் பொசிஷனே தெரியல அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், வைல் லூப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வைல் லூப் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்காக இன்ட் I = 0ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு வைல் லூப் என்ன பண்ணுன்னா ஐயோட வேல்யூ லெஸ் தென் வேர்டு 1.length இருக்க வரையும் எனக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆகணும். வேர்டு 1.length இருக்கிற வரையும் எனக்கு பெர்ஃபார்ம் ஆகணுமா. ஓகே, இதே மாதிரி ஐயோட வேல்யூ வேர்டு 2.length இருக்க வரையுமே எனக்கு பெர்ஃபார்ம் ஆகணும். எதுக்காகனா சப்போஸ் இப்போ எனக்கு வந்து ரெண்டு வேல்யூ சேமாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகி இப்படி கிடச்சிரும். எனக்கு ஒரு வேல்யூ, ஒரு ஸ்ட்ரிங்கோட வேல்யூ சின்னதாகவும் இன்னொரு ஸ்ட்ரிங்கோட வேல்யூ பெருசாகவும் இருந்துச்சுனாலும், அதான் நான் ஆர் கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்கிறதுனால ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுனாலே எனக்கு ரன் ஆகுமா. ஸோ வைல் லூப்புக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா இஃப் கண்டிஷன் கொடுக்க போகிறேன். இஃப் கண்டிஷனில் என்னென்னா ஐயோட வேல்யூ லெஸ் தென், மறுபடியும் இந்த வைல் லூப்பில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கனோ அதே கண்டிஷன். ஓகே, நான் கொஞ்சம் கீழே எழுதிக்கிறேன் தள்ளி. ஐயோட வேல்யூ வேர்ட் 1.length இருந்தாலும் எனக்கு வந்து ஆட் பண்ணுவோம். எதில் ஆட் பண்ணோம், ஆன்சருங்கிறதுல ஆட் பண்ணும். ஆன்சர் = ஆன்சர் ப்ளஸ் வேர்ட் 1.char @I. இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இது வந்து ஆட் ஆயிடும், 0வா இருந்து 3000 வரையும் ஆட் ஆயிடும். இப்போ நான் வந்து இப்போ இனிஷியலாக வந்து ஐயோட வேல்யூ இருக்குது, நான் இங்கே வந்து ஐயோட வேல்யூ தான் ஆட் பண்ணுறேன், அதாவது ஐங்கிற கேரக்டர் தான் ஆட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகணுமா, அதுக்காக ஐயை வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நான் வந்து வேர்டு 1 மட்டும் நான் ஆட் பண்ணல, வேர்டு 2வையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இஃப் ஐயோட வேல்யூ லெஸ் தேன் வேர்ட் 2.length இருந்தாலும் அதையும் எனக்கு வந்து ஆன்சரில் ஆட் பண்ணிக்கோ. ஆன்சர் = ஆன்சர் ப்ளஸ் வேர்ட் 2.char @I ஆட் ஆயிடுச்சு. அடுத்து நான் வழக்கம் போல் ஆன்சர் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணிட்டேன், நிறைய ஸ்பேஸ் விட்டேன். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஸ்ட்ரிங் ஆன்சருங்கிற ஸ்ட்ரிங் எடுத்துட்டேன், அடுத்து இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் ஒரு நம்பரை. வைல் லூப் வந்து எனக்கு ரன் பண்ணுறேன் ஸ்டார்டிங் 0லேருந்து வேர்டு 1ஓட லென்த் வரையும், அப்படி இல்லைன்னா வேர்டு 2ஓட லென்த் வரையும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு
சப்போஸ் அந்த வேர்டு ஒன்னோட லென்த்தை விட ஐயோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா அது வரையும் அந்த ஸ்ட்ரிங்கில் ஆட் பண்ணிட்டே வந்துடுறேன். நெக்ஸ்ட்டு மறுபடியும் வேர்ட் 2ஓட லென்த்தை விட ஐயோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா அதே ஆன்சருங்கிற ஸ்ட்ரிங்கில் ஆட் பண்ணிட்டே வந்துடுறேன். அப்புறம் வந்து நான் என்னோட இண்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரேன். லாஸ்ட்டில் வந்து ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.